இந்தியா கூட்டணி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இது சரிப்பட்டு வராது, எங்கள் பாஜக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு அங்கே போயின்னுக்கிறாங்க. ஒரு தலைவராக அங்கே போயிட்டு அந்த மாதிரி போகிறாங்களே, இது என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்தியா கூட்டணி பாஜக எதிர்க்கிறதுல அவங்க கடமையை கரெக்டாக பண்ணுங்கிறோம் நாங்கள், ஏன்னா எதிர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை, இந்தியா கூட்டணி அந்த வேலையை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அமைச்சர் வன்னியரசு அவர்கள். ஏன்னா தாவேகாலருக்கு அமைச்சர்னு சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகுது, விசிக்கு அமைச்சர்னு சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் அமைச்சர் வன்னியரசு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக ப்ராப்பரில் செட் ஆகிடுங்க. இப்போ அவர்கிட்ட முதல்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரத்பவார் அவர்கள் போய்ட்டு பிரதமரை மீட் பண்ணுறாரு. இப்போ இந்தியா கூட்டணி என்ன வலுவிழந்துகிட்டே இருக்குதா, எல்லாரும் மாறி மாறி பாஜகவோட போயினே இருக்கிறாங்களே, இந்த மாதிரி மீட்டிங்லாம் போகுது, என்ன நடக்க போகுது, சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினுக்குதோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவோட அஜெண்டா என்னப்பா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரே கட்சி தான் இருக்கணும், அதுவும் பாஜகவாக இருக்கணும்னு நினச்சினுக்கிறாங்க. அதை விட முடியுமா? ஜனநாயக சக்திகள் நாங்கள் தான் அதை எதிர்த்து போராடணும், அதனால நாங்கள் போராடினுக்கிறோம். யார் எங்கே போகிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, எங்களுடைய போராட்டம் தொடரும், அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நம்ம வன்னியரசு அவர்கள். சரத்பவார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் போவதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தெரியும் அதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா பாஜக என்பது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற சட்டத்தை போல ஒரே கட்சி என்பதைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரே கட்சி இருக்கணும், அது பாஜக கட்சி மட்டும் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்கும் இருக்குது. அந்த ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம். அதுக்கடுத்தது டெல்லி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. அங்கே மாணவர்கள் கைது பண்ணுறதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க தாவேக அரசு. ஆனால் இங்கே மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இதுதான் மாதிரி மேட்ரு, நீட்டில் என்ன நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்டு கேட்குறாங்க. நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, ஏன்னா அங்கே அதே ப்ரொடெஸ்ட்டு, அங்கே அரெஸ்ட் பண்ணால் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இங்கேயும் அதே ப்ரொடெஸ்ட்டு ஆனால் இங்கே அரெஸ்ட்டு, என்னன்னு புரிய மாட்டேங்குது இல்லை அப்படின்ற மாதிரி டவுட் வருது இல்லை நமக்கு. அந்த டவுட்டு தான் கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்டை பற்றி எதனா பேசிடுவாருன்னு நினச்சோம். வன்னியரசு அவர்கள் வாயை தொந்துருவார், டென்ஷன் ஆயிட போகிறாரு. என்னவாக இருந்தாலும் மாணவர்கள் மீது கை வைப்பது தவறு, நாங்கள் ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சி செய்யும் கட்சிக்கு எதிராக தைரியமாக பேசுவோம் அப்படின்னு துண்டை தூக்கி போட்டு பேச போகிறாருன்னு நினச்சா அது வரவே இல்லை. கடைசி வரைக்கும் வாயை திறந்து வரலையா, அறிக்கையில் விட்டுக்கிறோம் நாங்கள் கண்டனம், நீட் எக்ஸாமுக்கு எதிராக தாவேகா பேசலைன்றீங்களா, அறிக்கை விட்டுருக்காரு. என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் நீட்டுக்கு எதிராக பேசுகிற மாதிரியே தான் தாவேகா இன்றைக்கி பேசியிருக்குது. ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு, நீட்டை ஒழிக்க வேண்டும், மாணவர்களுடைய உரிமையை நாங்கள் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இந்த மாநில உரிமை பட்டியலுக்கு கொண்டு வரணும் கல்வி இதை அப்படின்ற மாதிரி அந்த கோரிக்கைகளை நாங்கள் வைப்போம், அதெல்லாம் வச்சுருக்காரு, அறிக்கையில் வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லினே இருந்தார். சரி, அடுத்து மாணவர் அரசுக்கு வருவாருன்னு பார்த்துன்னுக்குறோம், வரல. ஏமாற்றமாக போச்சு. நீங்கள் கூட பாருங்களேன், கேட்ட கேள்வி தான், மாணவர்கள் ஏன் அரெஸ்ட் பண்ண போடுறாங்கன்ட்டு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா நீங்களே பாருங்கள். நேற்றை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதற்கான மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கை. அதுக்கடுத்தது பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு விமர்சனம் வச்சார். நாங்கள் படம் பார்த்துன்னு இருக்கிறீங்க, நீங்கள் போயிட்டா ஊருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை போயினுக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார்ல, அதை தான் கேள்வியாக கேட்குறான். ஆனால் ஃபஸ்ட்டு கேள்வியாக எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, சார் ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயினுக்குது, மாணவர்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க, காவல்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒடுக்குமுறையை கையாளுறாங்க அந்த இடத்துல, இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் பூரா போய் படம் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுங்கிறாங்க. சிஎம் போய் முதல் நாள் படம் பார்க்குறாரு, அமைச்சர்கள் போய் அத்தனை நாள் படம் பார்க்குறாங்க, என்ன சார் நந்துனுக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவான கேள்வியாக கேட்டிருந்தா மக்களுடைய கேள்வியாக போயிருக்கோம். அதற்கான பதிலை முறையாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார் வன்னியரசு அவர்கள். கடைசியாக நம்மளால் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஊருக்குள்ளே பிரச்சனைலாம் போயினுக்குது, இதெல்லாம் நியாயமாக படம் பார்த்துன்னுங்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு பாஜக தலைவர் கேட்குறாருன்னு கடைசியாக ஒன்று சொல்லிட்டார். அப்போ யார் இதில் டார்கெட்டு? பாஜக. கேட்ட கேள்வின்னா இவ்வளோ நடந்துனுக்குது, ஏன் படம் பார்க்குறாங்கன்றது. இந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்ல வேணாம், பாஜக வச்சா போதும். இப்போ அடிக்கிறான் பார், பாஜக தான் நீட்டே கொண்டு வந்தது, அவங்களாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவங்க எவ்வளோ போராட்டத்தில் குண்டாஸ் வச்சு அச்சிக்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் நடந்துக்கிற பாஜகலாம் பேசவே கூடாதீங்க அப்படின்ற மாதிரி பாஜகவை அட்டாக் பண்ணி முடிச்சிட்டார் சிம்பிளாக. நான் இன்னும் பார்க்கல, நான் போராட்ட களத்திலே இருக்கிறவன். ஏன்னா அதாவது பிஜேபியுடைய குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் பார்க்கல. இருங்க, பிஜேபி உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை இருந்தால், மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துகிறாங்க, மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து
டெல்லியில் வந்து தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேரில் வந்து மத்தியில் வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது வெளிப்படையாக வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை வந்து தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட் குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காலை உணவு திட்டம்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. எஸ், மதிய உணவு திட்டத்துக்கு இல்லை, காலையில் உணவு திட்டம் போடுறாங்களே திமுக அரசு டர்மில் கொண்டு வந்தாங்களே, அந்த இதுக்கு வந்து பெருந்தலைவர் காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்துருக்குறாங்க. இது எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, மத்தியான உணவு காமராஜர் ஐயா கொண்டு வந்தது, அதுக்கு பேர் மாற்றி நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டம்னு வச்சுருக்கலாம். அதே காலை உணவு திட்டம் திமுக அரசில் கொண்டு வந்தது அங்கேயே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு வன்னியரசு அவர்கள் என்ன மாதிரி பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர்னா டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ பெருந்தலைவரே வேணான்றாங்களா அப்படின்னு. அவங்க வேணான்னு சொல்ல, மதியானப்பா நாங்கள் வச்ச திட்டத்துக்கு வச்சுக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. மதியான திட்டத்துக்கு வச்சுருக்கலாம், இது நீங்கள் சும்மா கூட விட்டுருக்கலாம், ஏன் அங்கே போய் வைக்கிறீங்க, அதான் அரசியல் பண்ணுற மாதிரி இதுன்னு சொன்னால் அது வந்து கரெக்டுன்ற மாதிரியே பேசிட்டு திமுகவை கேள்வி கேட்குறேன் நான். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் நீங்கள் வேணாங்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நான் கேள்வி கேட்குறேன்னு கேள்வி கேட்டிருக்காரு. பதில் வரும், வன்னியரசு அவர்களுக்கு பதில் வரும். அந்த பதில் என்னன்றதை பார்ப்போம். இப்போ வன்னியரசு அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்போம். பெருந்தலைவர் காமராஜர் பேர் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படின்னா, மதிய உணவு திட்டத்திற்கு அவங்க போட்டிருக்கலாம். அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தான். காலை உணவு திட்டம் நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டம். அப்போ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராமல் இது கொண்டு வரணும் ஒரு அரசியல் செய்யும் நோக்கில் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது திமுக தலைவர். அதாவது அவர் வந்து இன்னும் வந்து குளோரிஃபை பண்ணுறதுக்காக தான் பெருந்தலைவருங்கிற பேரை வந்து பெருந்தன்மையாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அப்படி குற்றச்சாட்டு சொல்கிறவங்க பெருந்தலைவர் அப்படிங்கிற பேரை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நான் அவங்களுக்கே வைக்கிறேன்.